ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இன்னும் நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் லிஷியா. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டையில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆம்லெட் செஞ்சு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷானது இது. ஃப்ரெஷ்ஷானது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு பாருங்கள், அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக. 4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், சீரகம் ஒரு 10 மிளகு. நான் 3 நாட்டு முட்டைங்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறையா இருக்குது, அதனால் 10 மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சுட்டு விஸ்க் வச்சு அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதோட சின்ன சின்ன கருவேப்பிலை ஒரு இனுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் இப்படி பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூட நான் 2 ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி. நாட்டு முட்டையில் நல்லா சத்துக்கள் நிறையா இருக்குங்க. சரி, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இருக்கட்டும். அழகாக இருக்குது பாரு, இங்கே பாரு, டிசைனை பாரு. ஆமாம்மா, சூப்பராக இருக்கும். மறக்காம விடுங்க, அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அட்ராக்டிவாக வந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அதில் விரும்பி பார்ப்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அட்ராக்டிவான டிசைன். அது ஏதோ